ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மகளிர் பூங்கா பராமரிப்பின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், அங்கு வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய இந்த மகளிருக்கான பிரத்யேக பூங்கா சரியான பராமரிப்பில்லாமல் இருப்பதன் காரணம் என்ன? நகராட்சி நிர்வாகம் இது குறித்த ஏதேனும் புனரமைப்பிற்கான பராமரிப்பிற்கான ஏதேனும் முன்னெடுப்புகளை நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களா? நிச்சயமாக கனதாரா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா தோல் தொழில், கல்வி, விவசாயம் என அனைத்து தொழில்களுக்கும் பெயர் பெற்ற ஒரு முக்கிய வணிக தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில இங்கு வாழ்ந்த முன்னோர்கள் பலர் எதிர்கால சன்னதிகள் நலன் கருதி வளர்ச்சிக்காக அப்போதே வார சந்தை மைதானம், நகராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான இடம், அரசு மருத்துவமனை கட்டுவதற்கான இடம், மகளிர் பூங்கா அமைப்பதற்கான இடம் என ஏராளமான இடங்களை தானமாக வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நகர மைய பகுதியில் இருக்கக்கூடிய நியூ டவுன் பகுதியில நகராட்சி அலுவலகம் எதிரிலே நெய்வாசல் அப்துல் வஹாப் பெண்கள் பூங்கா அமைந்திருக்கிறது. ஆசியாவிலேயே பெண்களுக்காக திறக்கப்பட்ட முதல் பூங்கா என்ற இந்த சிறப்பம்சம் கொண்ட இந்த பூங்கா இருக்கிறது. வாணியம்பாடியை சேர்ந்த மறைந்த நெய்வாசல் அப்துல் வஹாப் என்பவர் கடந்த 1941ஆம் ஆண்டு பெண்களுக்காக இந்த பூங்கா அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை தானமாக வழங்கி இருக்கிறார். அங்கு பாத்தீங்கன்னா சுமார் 2 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கி இருக்கிறார். இந்த இடத்தில் பெண்களுக்கான பிரத்யேக பூங்கா அமைக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த இடத்தை மீண்டும் அந்த குடும்ப வாரிசுகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனும் அதுல போட்டிருந்தார். இந்த நிலையில இங்கு கடந்த 1952ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த பூங்கா அமைக்க இடத்தை தானமாக வழங்கிய நெய்வாசல் அப்துல் வஹாப் என்ற பெயரிலேயே பெண்கள் பூங்காவானது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் பூங்கா பராமரிப்பு முழுவதும் வாணியம்பாடி நகராட்சி நிர்வாகமே செய்து வருகிறது. நாளடைவில் இந்த பெண்கள் பூங்கா பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலும் பெண்கள் வருகை குறைந்ததாலும் பூங்கா மூடப்பட்ட நிலையில் இருந்தது. அதன் பின்னர் கடந்த 1993ஆம் ஆண்டு பூங்காவை புறநமைக்கப்பட்டு நெய்வாசல் அப்துல் வஹாப் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கான பூங்காவாக இந்த பூங்காவானது மீண்டும் திறக்கப்பட்டது. சில ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்த அந்த பூங்கா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிப்பு இல்லாமல் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. தற்போது இந்த பூங்கா பராமரிப்பு இல்லாமல் புதர்கள் நிறைந்து பயனற்ற நிலையில் ஆங்காங்கே மதுபாட்டில் கிடைப்பது எல்லாம் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இந்த பராமரிப்பு இல்லாமல் புதர்கள் நிறைந்து காணப்படுவதால் அதிக அளவில் விஷப்பாம்புகள், பூச்சிகள் உள்ளதால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதால் அச்சுப்பூது பெண்கள் யாரும் இங்கு வருவதில்லை. இதனால் பெண்கள் விடுமுறை நாட்களிலும் காலை மாலை நடைபயிற்சி மேற்கொள்ளவும் பொழுதுபோக்குக்கும் செல்ல வேண்டும் என்றால் நீண்ட தூரம் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை நோக்கி செல்கிறார்கள். ஆசியாவிலே முதல் பெண்கள் பூங்கா என்ற சிறப்பு பெற்ற இந்த பெண்கள் பூங்காவை புறநமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பெண்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகையால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் இந்த பூங்காவை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் இருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன். நான் வாணியம்பாடி நியூட்டன் பகுதியிலேருந்து பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்திலே ஃபஸ்ட்டு பெண்கள் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு தான் இருக்குது. நம்ம நகராட்சி முன்னாடி இருக்குது. ரொம்ப பராமரிப்பே பண்ணாமல் செடி கொடி பாம்பு மது பாட்டில்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டிலுங்க தான் நிறையா இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கே பாதுகாப்பே இல்லை. நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு டைம் பாஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நடக்கிறதோ, வயசானவங்க எவ்வளோ நேரம் தான் வீட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க பெண்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் இங்கே வாக்கிங் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுவோம். நிறைய செடிகள் இருக்கிறதுனால பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் இங்கே பாதுகாப்பே இல்லை. ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே பாம்புங்களாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி கொடுங்க. லாஸ்ட் டைமும் நாங்கள் சொன்னதுனால எல்லா செடியும் இங்கே கட் பண்ணி போட்டிங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செடி கொடி நிறைய இருக்குது. மது பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நைட் டைமில் இங்கே நிறைய பேர் தண்ணி அடித்து சர்ஃப் போட்டு எல்லாம் பாட்டில்லாம் இங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. சின்ன பசங்க இங்கே காலில் குத்திக்கிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு பாருங்கள். கொஞ்சம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே வாக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாணியம்பாடியில் நெய்வாசல் அப்துல்
லேடிஸ் பார்க் வந்து ரொம்ப வருஷமா மூடியே இருக்குங்க. அதுக்கு ரீசன் என்னன்னே தெரியல. நான் குழந்தையா இருக்கிறப்போ எங்க அம்மா வந்து அந்த பார்க்குக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அந்த பார்க் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. வாணியம்பாடி வந்து நிறைய மக்கள் தொகை இப்ப அதிகமா இருக்கு. எனக்கே இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்கிட்ட நாங்க வந்து ஆக்டிவிட்டீஸா வந்து எதையுமே குடுக்க முடியறதில்ல. ஏன்னா இங்க வெளியில விளையாட முடியாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு வெளியில விளையாட விடுறோம்னா, நாங்க கம்பல்சரி நேர்ல இருக்கணும். அதுவே ஒரு பார்க்குல கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, குழந்தைங்க விளையாடுவாங்க. மொபைல் ஃபோன தாண்டி நம்ம வந்து ஒரு பார்க்குனா, திறந்த வெளி பார்க்கா இருக்கிறப்போ, குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எங்கேஜ்டா இருக்கும். கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதுவும் அது லேடீஸ் பார்க்குன்றப்போ, கை குழந்தைய நாங்க கூட்டிட்டு போறோம்னா, நாங்க ஃபீட் பண்றதுக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாம ஃபீட் பண்ணலாம். அந்த பக்கம் ஒரு குழந்தையும் சேர்த்து அவங்க விளையாடவும் விடலாம். அந்த மாதிரி இப்ப அந்த பார்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கறனால, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கு. இதுக்காக வெல்ஃபேர் கட்சி 2 வருஷமா இதுக்கு பின்னாலே வந்து வேலை செஞ்சுருக்குது. ஆர்டிஓ கிட்ட நம்ம மீட் பண்ணோம். முனிசிபல் கமிஷனர் கிட்ட மீட் பண்ணோம். முனிசிபாலிட்டியில் இதுக்காக ஒரு ஃபண்ட் கூட சாங்ஷன் ஆகி இதுக்கு டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி 2 வருஷமாக சொல்லியிருக்கிறோம். நம்ம ரொம்ப கேட்டுனே இருக்கிறோம், எப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லி. இது வரைக்கும் வந்து எதுவும் தகவல் முனிசிபாலிட்டியிலேருந்து வரல.